அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன், போதி லா அகாடமி, சென்னை. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள். பெண்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்தியாவில் பெண்களை நாம தெய்வமா மதிக்கிறோம். காடஸ் ஆஃப் அவர் நேஷன். அப்போ பெண்கள் தெய்வம். எல்லா தெய்வங்களும் பெண் தெய்வங்கள். ஆறுலாம் கூட கங்கை, காவேரி, யமுனா, சரஸ்வதினு வெறும் பெண் ஆறுகளா, பெண் தெய்வங்களாக மதிக்கிறோம். அப்போ தெய்வங்கள் வணங்கப்படுதல் வேண்டும், காப்பாற்றப்படுதல் வேண்டும். இங்க பாருங்க, பின்னாடி ஒரு ஸ்கிரீன் இருக்கு பாருங்க. நோ மீன்ஸ் நோ, சே நோ டு வயலன்ஸ் அகைன்ஸ்ட் தி உமன். ஆனா பெண்களை நாம தெய்வமா மதிக்கிற அதே வேளையில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் இந்தியாவிலையும் இந்த புனித பூமியில அதிகமாயிட்டே இருக்கு. அது நமக்கு எல்லாருக்குமே பெரிய வருத்தத்தை கொடுக்குது. நாம இதை தடுப்பதற்கு சிறப்பாக சட்டங்கள் அரசு இயற்றி நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் எவ்வளவு இருந்தாலும், தண்டனைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும், பெண்களை சட்டம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கை அந்த நேரத்தில் இல்லாம போய்விடுகிறது. தங்களை தற்காத்து கொள்ளும் ஒரு முயற்சியை தவிர போலீஸ் வரும் வரை காத்திருப்போம், சட்டம் தன் கடமையை செய்யும் என்று காத்திருப்பது ஒரு முட்டாள்தனமான செயலாக இன்று பல குற்றங்களுக்கு அமைந்து விடுகிறது. அதற்காக சட்டப்படி நம்ம நீதியை பெறுவோம் என்று காத்திருப்பதும் சில நேரத்தில் அநீதியை ஏற்படுத்தி விடுகிறது. அதுதான் இன்னைக்கு நம்மளோட டாபிக். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகளில் ஆர்டிகல் 15(3) இந்த மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பெண்களுக்கு சாதகமான, பாதுகாப்பான, அவர்களை பாதுகாக்கின்ற, வளர்க்கின்ற நல்ல நல்ல சட்டங்களை இயற்றி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு உறுதியளிக்குது. அதன்படி பல்வேறு சட்டங்கள் இன்று வரை உருவாக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக போக்சோ ஆக்ட், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தாக்குதல் வழக்குகளில் தூக்கு தண்டனை அளிக்கும் சட்டப்பு மாற்றம் வரைக்கும் நம்ம உருவாக்கிட்டோம். இருந்தாலும் கூட குற்றங்கள் குறைவதாக தெரிவதில்லை. உதாரணத்துக்கு 2012 இந்திய நாட்டின் தலைநகரத்தில் நிர்பயா என்ற பெண் பல மனித மிருகங்களால் கற்பழிக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டார். அதன் பின்னிட்டு தமிழ்நாட்டில் சுவாதி என்ற பெண் இதே நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் ஒரு மிருகத்தால் காதலிக்க மறுத்தார் என்ற ஒரே காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார். ரயில் நிலையத்தில் மக்கள் நடமாடும் இடத்தில் வைத்து. இப்பொழுது 2022ஆம் வருடம் சத்யபிரியா என்ற ஒரு பெண், இதற்கு சத்யபிரியாவின் அப்பா அம்மா 2 பேருமே காவலர்கள், காவல்துறையில் உயர் அதிகாரிகள். அந்த வீட்டு பெண் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ரயிலில் தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டார். எதற்காக இதெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னா, இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருந்தும் உடனடியாக ஒரு பெண்ணுக்கு அச்சுறுத்தல், உயிருக்கு அச்சுறுத்தல், உடைமைக்கு அச்சுறுத்தல், கற்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பொழுது காவல்துறை வந்து அவர்களை காப்பாற்றி சட்டப்படி நீதி அளித்து குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை. என்றாலும் கூட தங்களை தாங்களே பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் காவல்துறைக்காக காத்திருப்பது முட்டாள்தனம் என்று சட்டம் தனியாக அதற்கான வரையறை சொல்லுது. இந்திய தண்டனை சட்டத்தில் சாப்டர் 4 ஏறத்தாழ 96 106 வரையிலான பிரிவுகள் மனிதன் தன் உயிரையும் உடலையும் பொருளையும் பாதுகாத்து கொள்ள எந்த குற்றத்தை செய்தாலும் தவறில்லைன்னு சொல்றாங்க. மிக முக்கியமாக பிரிவு 100 ஒரு பெண் தன்னுடைய உடலையும் உயிரையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக
கொலை செய்தால் கூட குற்றம் இல்லைன்னு சொல்லுது. அதை நாம ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ் சட்டத்துல நாம குறிப்பிடுறோம். இந்த ரைட் டு பிரைவேட் டிஃபென்ஸ்ன்றது 7 வகையாக வரையறுக்கப்பட்டிருக்கு பிரிவு 100ல. இந்த 7 வகையான சூழ்நிலைகளில் ஒரு பெண் தன் உயிரையும் உடைமையையும் கற்பையும் பாதுகாத்து கொள்ள, பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, பாதுகாத்து கொள்ள அதற்கு தாக்குதல் ஏற்படுத்துகின்ற நபர் மீது அவர் உயிரிழப்பையும் ஏற்படுத்தலாம்னு இந்த பிரிவு சொல்லுது. முதலாவதாக இந்த 100ல 7 வகையா என்ன பண்ணலாம், தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்பாதுகாப்புக்கு இந்த சட்டம் உதவி செய்து உங்களுக்கு. சரியா? முதலாவதாக ஏதாவது ஒரு மனிதருக்கு, அது ஆணானாலும் பெண்ணானாலும், ஒரு தாக்குதல் தன்னுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படுத்தும் என்றால் அந்த தாக்குதலை செய்யும் நபரை நீங்கள் திருப்பி தாக்குவதும், அந்த பாதுகாப்பு தாக்குதலின் பேரில் அந்த தாக்க முயலும் நபர் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் குற்றமல்லன்னு சொல்றாங்க. இரண்டாவது, தன்னை தாக்கும் வரும் நபர் தன்னை தாக்கிவிட்டால் தனக்கு உயிரிழப்பு அல்லது கொடுங்காயம் ஏற்படும் என்று, கொடுங்காயங்கள் கிரீவியஸ் இன்ஜுரி ஏற்படும் என்று பயமுற்றால் என்ற நியாயமான அச்சம் ஏற்பட்டால் இவர் எதிர்த்தாக்குதல் செய்யலாம். அந்த எதிர்த்தாக்கலில் அவர் மரணமடைந்தாலும் குற்றமில்லை. மூன்றாவதாக கற்பு. ஒரு பெண் தன்னுடைய கற்புக்கு பங்கம் ஏற்படும் என்று வெறும் அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும் போதுமானது. அந்த அச்சுறுத்தல் தன்னுடைய கற்பு பறிபோகும் என்று நினைத்தால் உடனடியாக அவர் என்ன பண்ணலாம், அந்த ஆணுக்கு எதிராக தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். அந்த தற்காப்பின் பேரில் அந்த நபருக்கு மரணம் ஏற்பட்டாலும் அது கொலை குற்றம் ஆகாது. நான்காவதாக, இயற்கைக்கு மாறாக யாராவது உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லை இயற்கைக்கு மாறாக தன்னை ஒரு இச்சைக்காக பயன்படுத்துவார் என்ற அச்சம் ஏற்பட்டால் நாம் என்ன பண்ணலாம், நமக்கு சட்டம் அளிக்கின்ற தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். அதில் அந்த நபருக்கு மரணம் ஏற்பட்டாலும் அது கொலையாகாது. ஆறாவதாக, சட்ட விரோதமாக அடைத்து வைத்தல் அல்லது சட்ட விரோதமாக கடத்த முயற்சி செய்தல், அப்டக்ஷன் ஆர் கிட்னாப்பிங். இந்த மாதிரி தன்னை கடத்தவோ அடைத்து வைக்கவோ யாராச்சும் முயற்சி செய்தால் அவங்க மேல என்ன பண்ணலாம், நீங்க தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். அப்பொழுதும் அந்த கடத்த முயலும் நபருக்கோ இல்லை இந்த அடைத்து வைத்த நபருக்கோ ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டால் அந்த வழக்குல நீங்க கொலை குற்றவாளி ஆக மாட்டீர்கள். கடைசியாக ஏழாவதாக, 2013ஆம் வருடம் அமெண்ட்மெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டது. இது ஆசிட் அட்டாக். யாராவது ஒரு நபர் அமிலத்தை நமக்கு உட்கொடுத்தாலோ, அதாவது சாப்பிட கொடுத்தாலோ அல்லது அமிலத்தை வீசினாலோ, அதற்கு முயற்சி செய்தாலோ, இங்க பாருங்க, அமிலத்தை வீச வேண்டும்னு அவசியம் இல்லை, கையில பாட்டில வச்சுன்னு உங்க மேல ஆசிட் ஊத்திருவான்னு சொல்லி மிரட்டினாலும், அட்டம் டு ஆசிட் த்ரோ ஆர் அட்மினிஸ்ட்ரிங். அப்போ ஒரு நபருக்கு அமிலத்தை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் செய்வேன் என்றோ செய்ய முயற்சித்தாலோ அவர்கள் மீது நீங்கள் என்ன பண்ணலாம், எதிர் தாக்குதல் செய்யலாம். அந்த எதிர் தாக்குதல் தற்காப்பு உரிமையின் பேரில் அந்த நபருக்கு உயிர் சேதம் எதனா ஏற்பட்டாலும் அது கொலை ஆகாது. அப்போ இந்த 7 வகையான சூழ்நிலைகளில் ஒருவர் தன் உயிரையும் உடைமையையும் கற்பையும் பாதுகாத்து கொள்ள எதிர் தாக்குதல் செய்யலாம். இதை தற்காப்பு உரிமை, பிரைவேட் டிஃபென்ஸ் என்று இந்திய தண்டனை சட்டம் அங்கீகரிக்கிறது. அதனால் நம்மளுடைய தேவதைகளே, இந்த நாட்டின் தேவதைகளே, உங்களுக்கு சட்டம் அளித்துள்ள இந்த தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி உங்கள் மீது கயவர்கள் ஏதாவது உங்கள் கற்புக்கோ உடம்புக்கோ உயிருக்கோ பாதிப்பு ஏற்படுத்தினால் எதிர் தாக்குதல் செய்ய உங்களுக்கு சட்டம் அனுமதிக்கிறது. அப்படி நீங்கள் செய்யும் எதிர் தாக்குதலில் எதிரில் நிற்கும் நபர் உயிர் போனாலும்
உங்களை தண்டனையிலிருந்து காப்பாற்றவும் சட்டம் வழி செய்யுது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்? தற்காப்பு உரிமை உங்கள் கையில் இருக்கும் சட்ட பாதுகாப்பு. இப்போ சட்டம் காவலன் ஒரு ஆப் வச்சிருக்காங்க, 1098ன்னு ஒரு என்னது ஹெல்ப்லைன் லைன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உதவிகள் செய்தாலும் கூட இவங்க போலீஸ் உங்களுக்கு போன் பண்ணி உங்களை வந்து காப்பாத்துற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? உங்களை தற்காத்து கொள்ள உங்களையே நீங்கள் ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால தற்பாதுகாப்பு என்றது சட்டம் நமக்கு அளித்த வரப்பிரசாதம். பெண்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சட்டம் உங்களுக்கு அளித்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உடைமையையும் உயிரையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.